இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா வாலாஜா பக்கத்தில் ஊத்துக்காடு. இன்றைக்கி வந்து ஒரு 50 கிலோ சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய், தயிர் பச்சடி, மட்டன் சுக்கா வந்து ஒரு 10 கிலோ. மணி இப்பயே 8 ஆயிடுச்சு. மணி 12 மணிக்கெலாம் சாப்பாடு தரணும். வீடியோவை பார்க்கலாம். இஞ்சி பூடி எப்படியாச்சே அதே மாதிரி அரி 50 கிலோ பிரியாணி. 50 கிலோவுக்கு வந்து ஒரே ஒலை. இது வந்து கரெக்டாக 150 லிட்டர் தண்ணி. 1 கிலோவுக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி. என்னப்பா அந்த 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம். 25 கிலோவுக்கு வந்து 12 கிலோ வெங்காயம். ஒரு கிலோவுக்கு வந்து 1 கிராம். 25 கிலோ 25 கிராம். அப்படியே பட்டியும் அதே தான், 1 கிலோவுக்கு 1 கிராம். லவங்க பூவும் 25 கிராம். 1 கிலோவுக்கு 1 கிராம். மட்டன் சுக்கா இருக்குது இல்லையா? ஓகே, 200 கிராம். 25 கிலோவுக்கு. காரம் கம்மியானா, காரம் அதிகமாக வேணும்னா 250 கூட கொடுக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து 200 ml. இது வந்து 25 கிலோ, 5 லிட்டர் எண்ணெய். இது வந்து 6 கிலோ டோங்கா. இந்த டோங்கா வந்து ஃபுல்லாக ஊற்றோம்னா 6 கிலோ. நம்ம கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும். 50 கிலோ துளசி. வேற லெவலில் இருக்கும் இந்த அரிசியில் வந்து. ஏன்னா அவ்வளோ நைஸாக இருக்கும் அரிசி வந்து. பாருங்க அரிசி. இந்த அரிசி வந்து ஜீரக சம்பா மாதிரி, ஆனால் நைஸாக இருக்கும். ஜீரக சம்பா கூட இது ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த அரிசி. அரிசி அதுக்குன்னு ஜீரக சம்பாவான்னு கேட்டுறீங்க. ஜீரக சம்பாவில் புல்லட்டு மாதிரி, புல்லட்டு 24 அந்த மாதிரி அரிசி. இது அவ்வளோ நைஸாக இருக்கும் அரிசி சாப்பிடும். இஞ்சி பூண்டு வந்து 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. 25 கிலோவுக்கு 2.5 கிலோ இஞ்சி, 2.5 கிலோ பூண்டு. மஞ்சத்தூள் ஒரு 2 கொஞ்சம், 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன். இந்த மாதிரி 1/2 கிலோ பாக்கெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கணக்கு வரலன்னா இது பாருங்க, 50 கிராம், 100, 150, 200, 250, 50, 100, 150, 200. அவ்வளோதான், 250. சரியா போச்சா? இதில் வந்து நாங்கள் அஜினோமோட்டோ எதுவும் போட மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் போட்டுக்குங்க. இது வந்து வில்லேஜ், கண்டிப்பாக கலர் கேட்பாங்க. 25 கிலோவுக்கு 3/4 பாக்கெட்டு போட்டுங்க. உப்பு கரெக்டாக இருக்கும். நீ 2வது போடவே தேவையில்லை. 30 கிலோ இருந்தால் ஒரு பாக்கெட்டு துல்லியமாக கொடுங்க. ரெண்டு கையில புடுறா. பிஸ்மில்லா. என்ன தூரம் சூடு ஏற்றுக்குதா? பிஸ்மில்லா. ஓகே, நான் கைப்பிடி வாங்கிறேன். உசாரா பாரு. பிரியாணி பயங்கரமாக இருக்கும். கொடு. எல்லாம் வெங்காயம் விதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு, தக்காளி ஏத்தமா. எல்லாம் விதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி. தக்காளி வந்து 1 கிலோவுக்கு வந்து 300 கிராம். நான் வந்து 8 கிலோ போடுறேன். 25 கிலோக்கு 8 கிலோ போடுறேன்.
வா 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 தக்காளி எத்தா. நல்லா தக்காளி ஓடினோம். தக்காளி கொடுத்த உடனே தயிர். தயிர் எத்தா 3 லிட்டர் தயிர் எத்தா. தயிர் 3 லிட்டர் தயிர் கொடுங்க. 4 கூட தரலாம். ஒரு டபராவுக்கு வந்து ஒரு 2 கட்டு மல்லி 2 கட்டு புதினா போடு போடு. போதும். உடஞ்சி வந்தால் கலரும் வரும், பிரியாணி நல்லா இருக்கும். கைப்பிடி இல்லைடா பா. தண்ணி 600 ml தண்ணி கட்டு கட்டு. 3 நத்தா. பொறுமை போது. கட்டை கொத்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு எத்தப்பா தாலி பத்தப்பா. இது ஒரு தாலி பத்தா. இப்போ கட்டை பண்ணுற வேலை தான். 50 கிலோ அரிசிக்கு வந்து 2 பாக்கெட் உப்பு, 2.5 பாக்கெட் போடணும். 2 பாக்கெட் போடுப்பா. நல்லா குருமா நல்லா கொதிக்கும். கொச்சதுக்கு அப்புறம் கறி கொடுங்க. கறி போட்டு அரிசி எடுக்கும். இதுக்கும் கறி எத்தா. பொறுமையாக போடு. அனல் அதிகம், அதனால பத்தலை கொஞ்சம் தண்ணி. அந்த அரிசி எடுக்க சொல்லுப்பா. வேலை ஒன்று கூப்பிட்டுக்கோ. உப்பு காரம் பாருங்க, சுருக்குன்னு இருக்கணும், அருமையாக இருக்குது. அவ்வளோதான். ஒரு கொதி வந்த உடனே டம் விட்டுடணும். ஏன்னா சிக்கன் இது. மட்டன் வந்தால் நல்லா வேகலாம். சிக்கன்லாம் பஞ்சு ஆகிடும். ஓகேம்மா. நல்லா கொதிக்கணும். பிஸ்மில்லான்னு சொல்லி விடு. பிஸ்மில்லா. ஓ இது விடு. இது வந்து வில்லேஜ், அதனால வந்து ஃபுட் கலர் கேட்பாங்க. இல்லைன்னா என்ன இது வெள்ளை சோறுன்னு கேட்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் கலர் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் பார்த்துங்க எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு. உப்பு காரம் செக் பண்ணிங்க. ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி செக் பண்ணுங்க. அரிசி வந்து இப்படி அமுத்தணும். இப்படி அமுத்தனாவே அரிசி அமரணும். அமுத்துச்சுன்னா அரிசி எடுத்துடலாம். ஃபுல்லாக ஊற்றணும். அதில் ஊற்றணும். அது ஆயிடுமா? இது பாரு, சைடில் தண்ணி இருக்கும். அப்படி அந்த குட்டி கட்சி இதுக்கு பாதி அதுக்கு பாதியா போதுமா? வா ஐய் ஓ ஓ இப்படி போடுங்க. அப்படி போடக்கூடாது. இப்படி போடுங்க. இப்படி போட்டு மட்டம் குருமாலாம் வேற லெவலில் இருக்குது பாருங்க. பச்சை ஊத்துமாவில் தரே வா. சாப்பாடு வந்து பாருமா, பயங்கரமாக இருக்குது. எப்படி இது பயங்கரமாக இருக்குதா? ஓகே.